சர்வலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 18:25 நாம் வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த வேளையில நீதிமானையும் துன்மார்க்கனையும் நடப்பிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே சர்வலோகாதிபதியாகிய நியாயாதிபதியாகக்கூடிய நீதி செய்கிறவருடைய தேவனுக்கு என்பதாக ஆபிரகாம் நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் பாடுகள் அனுபவிப்பார்கள். ஆனாலும் நீதிமான்கள் துன்மார்க்கரோடு பாடுகள் அனுபவிப்பதில்லை. வேதனைகளையும் அனுபவிப்பது துன்மார்க்கருக்கு தேவன் நியமித்திருக்கிறார். ஆகவே துன்மார்க்கன் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறார். ஆனால் நீதிமான் சோதனைகளில் ஜெயித்து வாழ கத்த கிருபை செய்வார். ஆகவே தேவனால் நியமிக்கப்பட்ட பரிசுத்த பிள்ளைகள் நீதிமான்களாயிருந்து வாழ்வார்கள் என்பதை சந்தேகத்தை கத்த நம்மை மரணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.